மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தில் திருத்தத்தை சேர்த்தது அவையின் உரிமையை மீறிய செயலாகும். அதிமுகவில் வெடித்த புதிய புயல். எடப்பாடியின் உத்தரவை மதிக்காத வேலுமணி அண்ட் கோ. சபையிலேயே அம்பலமான உள்வீட்டு சண்டை. எடப்பாடி பழனிசாமியின் இந்த ஆவேச பேச்சு சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்களை வெளியே அழைத்துச் சென்றது. எடப்பாடிக்கு பின்னால் ஒட்டுமொத்த படையும் வரும் என்று அவர் கருதி இருக்க, சபையில் நடந்ததோ ஒரு அதிர்ச்சி திருப்பம். ஆணி அடித்தார் போல் அமர்ந்திருந்த எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அதிமுகவில் பிளவு இன்னும் ஆறாத காயமாக இருப்பதை தமிழகத்திற்கு உரக்க சொல்லி உள்ளனர். நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மேகதாது அணை தொடர்பான தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டது. இன்று 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு அவை கூடிய போது முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவு குறித்து தொழில்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் விளக்கம் அளிக்க எழுந்தார். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சிகள் விவாதிக்க அனுமதி கேட்டனர். சபாநாயகர் வாய்ப்பு தருவதாக கூறியும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் கடும் அமளில் ஈடுபட்டு இறுதியில் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இது வழக்கமான எதிர்க்கட்சி போராட்டம் என்று அனைவரும் நினைத்த நிலையில் எடப்பாடியின் பின்னால் செல்ல வேண்டிய அதிமுக உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் அசையாமல் தங்கள் இருக்கையிலேயே அமர்ந்திருந்தது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் மற்றும் லீமா ரோஸ் ஆகியோர் எடப்பாடியின் வெளிநடப்பு முடிவை புறக்கணித்து அவையிலேயே நீடித்தனர். இது தற்செயலான நிகழ்வா அல்லது கரங்கள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்பதற்கு சான்றா என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சி சந்தித்த படுதோல்வி மற்றும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த சூழலில் அதிமுகவை இரு துருவங்களாக மாற்றியது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக எஸ்பி வேலுமணி சில எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்க முயன்றதாக அப்போதே அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல் வந்து கொண்டிருந்தது. பின்னர் சமாதானம் பேசி மீண்டும் தலைமையுடன் இணைந்து செயல்படுவதாக அறிவித்தாலும் அந்த முறிவு இன்னும் மாறவில்லை என்பதே இன்றைய நிகழ்வு சொல்லும் உண்மை. வெறும் சட்டப்பேரவை நிகழ்வோடு இது நின்றுவிடவில்லை. பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக தொண்டர்கள் காட்டி வரும் அதிருப்தி மற்றும் எதிர்ப்பு கட்சிக்குள் இருக்கும் பூசலை தனிப்பட்ட நெருப்பாக மாற்றியுள்ளது. கட்சி எடுத்த முடிவை கட்சியின் முக்கிய புள்ளிகளே சபையில் மதிக்காமல் அமர்ந்திருந்தது எடப்பாடியின் தலைமைக்கு விழுந்த சம்மட்டியடி என்றுதான் அரசியல் நோக்கர்கள் வர்ணிக்கின்றனர். உடைந்த அதிமுகவின் ஓடுகள் இன்னும் ஒன்றாக ஒட்டவில்லை என்பதை இன்று சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஆணி அடித்தார் போல் நிரூபித்துள்ளன. தலைமைக்கும் மூத்த தலைவர்களுக்கும் இடையிலான இந்த மௌன போர் வரும் நாட்களில் அதிமுகவில் எத்தகைய பூகம்பத்தை உருவாக்கப் போகிறது, எடப்பாடியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது உச்சத்தில் இருக்குங்க. இதுபோன்று அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.